எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நகை அடமானத்திற்கான புதிய விதிமுறைகளை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு அமல்படுத்த வேண்டும். ஆர்பிஐக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரிந்துரை. 2 லட்சம் ரூபாய்க்கு கீழ் அடமானம் வைப்பவர்களுக்கு ஆர்பிஐயின் புதிய விதிமுறையில் இருந்து விலக்கு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுறுத்தலை அடுத்து நடவடிக்கை. திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் எதையேனும் இட்டுக்கட்டி அவதூறுகளை பரப்பி பொய் செய்திகளை ஊதாகரமாக்க முயற்சி. சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிரான பரப்புரை முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கொலை குற்றச் சம்பவங்களில் வழக்குகளை விரைவில் முடிக்க திமுக ஆட்சியில் போலி குற்றவாளிகள் கைது. உண்மை குற்றவாளிகளை தப்பவிட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாதவர்கள் கைது செய்யப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கோவை, நீலகிரி, திருப்பூர், கரூர், திருச்சி உள்ளிட்ட 41 மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்துவதாக தகவல். அடுத்த தேர்தலுக்கு வண்டியாக அரசியல் கட்சியினர் பணத்தை கொட்டுவார்கள். வண்டியாக கொட்டப்பட உள்ள பணம் மக்களிடம் கொள்ளையடித்தது என்றும் விஜய் காட்டும். அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். தேர்தலின் போது ஓட்டு போடுவதற்காக யாரும் காசு வாங்க வேண்டாம். ஊழல் செய்யாதவர்கள் யார் என்று யோசித்து பார்த்து தேர்ந்தெடுக்குமாறு விஜய் வலியுறுத்தல். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இதுவரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நாட்டில் பெரியாருக்கே சாதி சாயம் பூச முயற்சி நடப்பதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். யுபிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வியை சுட்டிக்காட்டி ஆதங்கம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு விஜய் கௌரவிப்பு. பாராட்டு சான்றிதழ்களையும் ஊக்கத்தொகைகளையும் வழங்கி பாராட்டு. 12ஆம் வகுப்பில் 600க்கு 599 மதிப்பெண் எடுத்த திண்டுக்கல் மாணவி ஓவியாஞ்சலிக்கு வைரக்காதணி பரிசளித்தார் விஜய். 10ஆம் வகுப்பில் 500க்கு 499 மதிப்பெண் எடுத்த அரியலூர் மாணவி சோபியாவிற்கு வைரக்காதணி வழங்கி பாராட்டினார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் தோட்டத்து வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு. அன்புமணி மீது ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறிய நிலையில் உதவி ஆய்வாளர் தலைமையில் போலீசார் நியமனம். பாமகவில் நெருக்கடியான சூழல் நிலவுகிறது. கட்சியின் நிலையை பார்க்கும்போது மனதிற்கு கஷ்டமாக உள்ளதாகவும் ஜி.கே. மணி வேதனை. நெருக்கடியான சூழல் கட்சியில் இருக்கு. இந்த நெருக்கடி பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவும் ரொம்ப வேதனையாகவும் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இது மறுபடியும் சீராகணுங்கிறத எங்கள் ரொம்ப எண்ணத்தோடு இருக்கிறோம். இந்த மீண்டும் பழைய நினைப்பு இந்த பழைய நினைப்பு பாசத்தோடு இருக்கிற கட்சியாக, இந்த வலிமையான கட்சியாக, பலமான கட்சியாக மீண்டும் வரணும். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம், சம்பை உள்ளிட்ட ஊர்களில் வழக்கத்திற்கு மாறாக 100 மீட்டர் தூரம் உள்வாங்கியது கடல். வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் உள்வாங்கியதாக தகவல். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்றும் நாளையும் 1175 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பை ஒட்டி அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு.
தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா பறிமுதல். அட்டைப்பெட்டிகளில் மறைத்து கொண்டுவரப்பட்டதை மோப்பநாய் உதவியுடன் பறிமுதல் செய்தனர் சுங்கத்துறை அதிகாரிகள். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வீட்டின் ஜன்னல் வழியே கோடிக்கணக்கான பணத்தை வெளியே வீசி எறிந்த பொறியாளர். தனது வீட்டுக்கு ஊழல் தடுப்பு அதிகாரிகள் வருவதை அறிந்து கட்டுக்கட்டாக பணத்தை வீசி எறிந்ததாக தகவல். அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பிற்கு 581 கம்பெனி மத்திய படையை நியமிக்க உள்துறை அமைச்சகம் முடிவு. பாதுகாப்பு பணிக்கு 58,000 மத்திய படை வீரர்களை நியமிக்கவும் திட்டம். கார்ல் மார்க்ஸ் கல்லறையைப் போல 40 வயதிலேயே தனக்கு கல்லறை கட்டிய நடிகர் ராஜேஷ். தாய், தந்தை, மனைவி என 3 உடல்களை அடக்கம் செய்த கல்லறையில் ராஜேஷ் உடலையும் அடக்கம் செய்ய ஏற்பாடு. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் இன்றும் மூடல். குன்னூர் சிம்ஸ் பூங்கா, முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள யானைகள் வளர்ப்பு முகாம் இன்று திறப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. கிராம் 8,920 ரூபாய்க்கும் சவரன் 71,360 ரூபாய்க்கும் விற்பனை. மறைந்த நடிகர் ராஜேஷின் உடலுக்கு 2ஆம் நாளாக பலர் அஞ்சலி. ராஜேஷின் பெருமைகளை குறிப்பிட்டு திரைத்துறையினர் உருக்கம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.